ராதே கிருஷ்ணா. பகவானுடைய கோவில், பக்தி, நாம ஜபம், இது எல்லாமே சத்தியம். இதிகாச புராணங்கள் எல்லாம் நிறைய மிருகங்கள்லாம் கூட பக்தி பண்ணா மாதிரி காண கிடைக்கிறது. கஜேந்திரன் பக்தி பண்ணான். அந்த கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கத்தினவனே பகவான் வந்து அந்த யானைக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஜடபரத ரிஷி மானாக இருந்து பக்தி பண்ணார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதிகாச புராணங்கள்ல இருக்கு. குரங்குகள்லாம் கூட ராமச்சந்திரமூர்த்திக்கு கைங்கரியம் பண்ணதாக ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. இது இல்லாதபடிக்கு பக்த சரித்திரத்திலையும் பார்த்தோம்னா நிறைய பாகவதாலாம் அத்தியாச்சரியமா நிறைய மிருகங்களுக்கு பக்தியை கொடுத்தா, நாமஜபம் பண்ண வச்சா அவர்களோட அந்த மிருகங்களும் பக்தி பண்ணித்து அப்படின்னு காண கிடைக்கிறது. சைத்தன்ய மகாபிரபு பஜனை பாடும் பொழுதெல்லாம் அழகா அவரை சுத்தி நிறைய காட்டு மிருகங்கள்லாம் தேமேன்னு உட்கார்ந்து இருக்கிறத பல பேர் கண்ணால பார்த்திருக்கா. சமர்த்த ராமதாசர் சஜ்ஜன் காட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அவரை சுத்தி பரஸ்பரம் விரோதம் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் கூட சிங்கம், புலி, மான், மயில், பாம்பு, கீரி பிள்ளை இதெல்லாம் கூட பக்கத்துல உட்கார்ந்து அவருடைய தியான பலத்தினால தேமேன்னு உட்கார்ந்தது சத்ரபதி சிவாஜி பார்த்திருக்கான். அழகா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இடத்துல சிவானந்த சேன்ற ஒரு பக்தருடைய நாய் வந்து அவரிடத்துல மந்திரோபதேசம் வாங்கிக்கிறத பல பேர் பார்த்திருக்கா. ரசிக முராரி அப்படின்ற ஒரு பக்தர் ஒரு மதம் பிடிச்ச யானைக்கு உபதேசம் பண்ணி அதை சாதுவா மாத்தி அந்த யானை அழகா ஏகாதசி விரதமெல்லாம் இருந்தது அப்படின்னு பக்த சரித்திரத்துல காண கிடைக்கிறது. குருவாயூரப்பனுடைய கோவில்ல கேசவன்ற ஒரு யானை இருந்தது. அத்தனை அழகா குருவாயூரப்பனிடத்துல பக்தியோடு இருந்தது. ஒரு ஏகாதசி அன்னைக்கு குருவாயூரப்பன் சன்னதியில பகவான் முன்னாடி நேரன்னு பிளிறு அழகா நமஸ்காரம் பண்ணி உயிரை விட்டது அப்படின்னு சரித்திரத்துல இருக்கு. இதெல்லாம் சத்தியம்தான், ஒண்ணு கூட அதிகம் இல்லை, பொய் இல்லை. இது எப்படி நம்புறது அப்படின்னா, கேரளால காசர்கோடுல கும்பலான்னு ஒரு இடம், அனந்தபுரா அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். ஆதி அனந்தபுரம் அப்படின்னு சொல்றார்கள் அந்த இடத்த. ஒரு சின்ன குளம் மாதிரி, அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு கோவில். அந்த இடத்துல வீற்றிருந்த பெருமாள் திருக்கோலத்துல அனந்த பத்மநாப சுவாமி உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்ல பத்மநாபர் இருக்கார். அங்கேருந்துதான் பத்மநாபர் அவ்வளவு அழகா திருவனந்தபுரத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அழகா அவ புராண சரித்திரங்கள் சொல்றா. அந்த கோவில் என்ன விசேஷம்னா, பபியா அப்படின்னு ஒரு முதலை இருக்கு. ரொம்ப வருஷமா அந்த முதலை இருக்கு. அந்த முதலை மாமிசத்தை சாப்பிடாது. சாதாரண முதலைன்னா மாமிசம் சாப்பிட்டுதானே ஜீவிக்கும். அந்த கோவிலுடைய குளத்துல இருக்கக்கூடிய குளத்துக்கு நடுவில் தான் கோவில், அதுக்குள்ளதான் அந்த முதலை வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த முதலை பேர் பபியா அப்படின்னு பேர். பபியா அப்படின்னு கூப்பிட்டா அழகா வர்றது. அது காத்தால 7:30 மணிக்கு பகவானுக்கு நிவேதனம் பண்ண அன்னம் கொடுக்கறா. அழகா ஜோரா அந்த பூஜை பண்ற போத்தி வந்து கூப்பிட்டோன்னா வந்து வாயை திறக்கிறது. அது வாயில போட்டு விடுறார். திருப்பி 12 மணிக்கு ஒரு தடவை பகவத் பிரசாதம் கொடுக்கறா, அதை சாப்பிடுறது. இதை தவிர அந்த பபியா வேற எதையுமே சாப்பிடுறது இல்லை. பக்கத்துல நதியோ இல்லாட்டி ஒரு கடலோ பக்கத்துல எதுவுமே கிடையாது. இந்த குளத்துக்கு இந்த முதல்ல எப்படி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த இடத்துல முதல்ல இருந்துட்டே இருக்கு. இந்த குளத்துல நிறைய பேர் இறங்குறா, நிறைய மீன்கள்லாம் இருக்கு. இது வரைக்கும் யாரையுமே அந்த பபியான்ற முதல்ல அட்டாக் பண்ணதே கிடையாது. சத்தியம், துளி கூட சந்தேகமே வேண்டாம். இதை ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு பிரிட்டிஷ்காரன் அந்த பபியா முதலையே சுட்டுட்டானா. சுட்டுட்டு அதை கொண்டு புதைச்சுட்டா, செது போயிடுது. ஆனா அடுத்த நாள் காதால எப்பொழுதும் போல இந்த பூஜை பண்றவர் பபியா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஒரு முதலை வந்து கொடுத்தது. வேற முதலைன்னு சொல்றா. ஒரு முதல்ல போனா அந்த அடுத்த முதல்ல எவ்வளவு நாள் அங்க இருந்து யாருமே பார்த்தல. ஒரே ஒரு முதலே தான் பார்த்திருக்கான். இன்னொரு முதல்ல வந்து கொடுத்து அழகா அதுக்கு அன்னம் கொடுத்து அதை சாப்பிடுறது. இன்னி வரைக்கும் அந்த குளத்துல அந்த முதல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாங்கெல்லாம் போய் பார்த்தோம்.
இந்த துளி கூட சந்தேகமே வேண்டாம். அது என்னன்னா, அது ஒரு குளத்துல கோவில் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுமா, இந்த குளத்திலேருந்து படியேறி கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு 300-400 மீட்டர் தள்ளி ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட வச்சுக்கலாம், அவ்வளவுதான். போனோம்னா இன்னொரு சின்ன குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் இருந்துக்கிறது. இவன் அங்க போய் சாப்பாடு கொடுக்கற, வேற எதையுமே சாப்பிடறதில்ல, யாரையுமே அட்டாக் பண்றதில்ல. நம்புற மாதிரி இல்லைன்றா. அந்த முதல்ல ஜலத்துல குளத்துல இருந்தது, முட்டிக்கால் அளவு தண்ணியில நானு நிறைய பேர் சிஷ்யாலாம் நின்னோம். ஒரு 5 அடி 6 அடி தூரத்துல நாங்க நின்று இருக்கோம். கொஞ்சம் கூட அதை அட்டாக் பண்ணவே இல்லை. போன தடவை போயிருந்த போது அது எந்த பொந்து ஒரு குகமா இருக்கும், அந்த குகைக்குள்ளேயே நான் போய் பார்த்திருக்கேன். எனக்கும் அதுக்கு 5 அடி தூரம் தான் இருந்தது. அப்ப கூட அது கண்ணை திறந்து பார்த்து ஜெயமே இருந்தது ஒழிய மனுஷா மந்திரக்காலின்னு அட்டாக் பண்ணவே வரல. யாரோ ரிஷியோ சாதுவோ அந்த அனந்தபுரா பத்மநாப சுவாமியுடைய பெட்டனிமலா அது இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு தபசு நோஞ்சான் முதலெல்லாம் கிடையாது. நீளம் பார்த்தோம்னா ஒரு 10 அடி இருக்கும், அகலம் பார்த்தா ஒரு 3 அடி இருக்கும். நல்ல பெரிய முதல்ல பகவானுடைய பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டு ஜீவிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. சந்தேகமா இருந்தா இந்த சத்சங்கத்தோட நாங்க வீடியோ எடுத்திருக்கோம், அந்த வீடியோவை அனுப்புறேன், பாருங்க. எப்பயாவது கேரளா பக்கம் வந்தேன்னா மறக்காம பார்க்க வேண்டிய இடம் இந்த காசர்கோடு கும்ளா அனந்தபுர பத்மநாப சுவாமியுடைய கோவில். மேங்களூர்ல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணா அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்ப புராண இதிகாசங்கள் சொன்னதெல்லாம் சத்தியம் நிரூபணமாகிறதா இல்லையா? முதல்ல மாமிசம் தானே சாப்பிடணும். இந்த முதல்ல இன்னி வரைக்கும் மாமிசம் சாப்பிட்டதே இல்லை. இது அழகா படியேறி அந்த குளத்துக்கு போகிறதையும் பல பேர் பார்த்திருக்கா. யாரா மனுஷா வந்து அது பாட்டுக்கு ஓரத்துல இருக்குமா, அவெல்லாம் போனதுக்கு அப்புறம் அது பாட்டுக்கு போகும் நாங்க இருக்கிற பக்தாவெல்லாம் சொல்றா. அப்ப பக்தி சத்தியம், புராண இதிகாசம் சத்தியம். எந்த மிருக ஜாதியா இருந்தாலும் பக்தி பண்ண முடியும். குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா குறுகாய் பிறக்கும் விதியுடையனாவேனே மீனாய் பிறக்கணுமே அப்படின்றார். நான் ஒரு நாரைன்ற பட்சியா இருந்தாலும் பக்தி பண்ணுவேன், மீனா இருந்தாலும் திருமலையில இருந்தா போதும்ன்றார். அந்த மாதிரி இந்த முதலை ஆழ்வார்னு கூட சொல்லலாம். அது பாட்டுக்கு இருக்கார், ஆச்சரியமா பகவத் பிரசாதம் சாப்பிடுறார். சத்தியம் நிஜமாவே பார்க்க வேண்டிய ஒரு கோவில். இந்த மாதிரி பாரத பூமியில் நிறைய கோவில்கள் இருக்கு, நிறைய நாமஜபம். ஒரு முதல்ல பக்தி பண்ண முடியும்னா நம்மளால பண்ண முடியாதா? ஒரு முதல்ல சாத்வீகமா இருக்குன்னா நம்மளால கோபதாபத்தை விட்டுட்டு, அகம்பாவத்தை விட்டுட்டு, பொறாமையை விட்டுட்டு சுபாவத்தை மாத்திக்க முடியாதா? நான் மாற மாட்டேன், என்னுடைய சுபாவம் இதுதான், அவா மாறணும் எல்லாம் சொல்றாமே. ஒரு முதல்ல மாமிசத்தை விட்டுட்டு அழகா பக்தி பண்ண முடியும்னா 6 அறிவு இருந்த மனுஷனா இருந்து ராதே கிருஷ்ணா நீதான் முடிவு பண்ணணும்.